வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் 2 செய்தி பார்க்க போகிறோங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த புக்கு லான்ச் வந்து இன்றைக்கி தை 1 அன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட்டு அதில் வந்து நிறையா டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த வெப்சைட் இஸ் அண்டர் டெலிவர்ட். ஸோ அதனால் ப்ராசஸ் இன்னும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்குது. சரி, நான் சொல்லிட்டேன், சரி இந்த ஒரு 10 நாள்லாம் போட்டுங்க, இனி இப்போதைக்கு இது வேண்டாம், அப்புறம் நிறையா டெஸ்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் அந்த வேலை முடியல. ஸோ அதனால் அது போயிட்டுருக்கு. ஸோ வி குடன்ட் லான்ச். வேறு ப்ராசஸ் எல்லாம் அப்படி போகுதுன்னு பாருங்களேன். ஸோ இன்றைக்கி அதனால் லான்ச் பண்ண முடியல. ரெண்டாவது விஷயம், இது வந்து இப்போ நம்ம சராசரியான யூடியூப் விஷயம், சரிங்களா? இப்போ ஏதோ நான் ஒரு சில கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். அந்த கமெண்ட் வந்து என்ன ஏதாவது வகையில் பாதிச்சிருச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஒரு காலமாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக பாதிச்சிருக்கோம். இன்றைக்கி திருவருளால் மனசு ஒரு நல்ல பக்குவமான ஒரு நிலையில் இருக்கிறனால என்னை எந்த வகையிலையும் பாதிக்கலை. நான் சொல்கிற வர்றது உங்களுக்கு புரியலையே அப்படிங்கிற நினைக்கிறது என்னை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்குதான்னா அது வேணால் ஒரு லேசாக ஒரு வகையில் இதாகுது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த சேனல்லையே ஆகட்டுமே, எப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வள்ளலார் பற்றி பேசுகிறேன், வள்ளலார் சொன்னதையும் அதற்கு உண்டான தெளிவான விளக்கம் கொடுக்க வரும்பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதே கவனிக்காமல் நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒரு சிலர், எல்லாருமே பேசுகிறதில்ல, ஒரு சிலர், அவங்க ஒன்று. இன்னொன்று நம்மளுடைய என்டி ரிவ்யூஸ் எவ்ரிதிங் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, முன்ன ஒரு தடவை நம்ம இவர் மகாவிஷ்ணு அவர் போட்ட ஒரு கண்ணாடி வீடியோவுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தோம். நேற்று ஒருத்தர் ஏதோ ஒரு பாபா, அவர் என்ன பாபான்னு தெரில, அது ஒரு ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அப்போ அதில் பார்க்கும்பொழுது பெருவாரியாக இருக்கக்கூடிய கமெண்ட் என்னென்னா, புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடியவர்கள் உண்டு. புரியாதவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது, எனக்கு விளம்பரம் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமாக எனக்கு விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா ஒரு சேனலில் ஒரு 2,80,000 பேர் பக்கம் இருக்கிறாங்களா, இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 சில்லற பேர் எவ்வளோ இருக்காங்களா, அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சில்லற பேர். என்னங்க இதுக்கு மேலே என்னங்க எனக்கு விளம்பரம் வேணும்? மில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கில் ஏதாவது இருந்தால் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? தெரியலிங்க. நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டோ இல்லை பெருசாக யூடியூப் வியூஸ் எல்லாம் வருங்கிறது எனக்கு தெரியல. வருது அப்படின்னு சொன்னால் அது திருவருள் கருணை, அவ்வளோதான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது ஒன்று. ஸோ அதனால் எனக்கு பாப்புலாரிட்டி தேடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. இன்னொன்று, பிறரை குறை காட்டி நம்ம வந்து நம்மளை பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நான் குறை சொல்லி என்ன பண்ண போகிறேன்? எங்கிட்டே 1008 குறை இருக்குது. நான் அதை திருத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் நமக்கு இன்றைக்கி ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க, நான் எதாச்சியாக வேறு ஏதோ சும்மா ஜென்ரல் டாபிக் தான் பேசுகிறதுக்கு போனேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்பப்பெல்லாம் அந்த சித்தர்கள் பேச்சு பேசணும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அப்போ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு வியூஸ் அதிகமாக அதில் தான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேச ஆரம்பித்தேன். கடைசியில் இப்போ 3 சேனலுமே ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசினேன்னா தான் வியூஸே வருது. மித்த எதை தொட்டனாலும் வியூஸ் வர்றதில்லை. அப்போ நம்ம வந்து ஒரு ஆன்மீக நோக்கிலேயே வந்து திருவருள் நம்ம அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இன்றைக்கி முழு நேரமே யூடியூப் தான் நம்ம பொழப்பு அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால, இப்போது யாரையாவது குறை பேசி நமக்கு வியூஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஆன்மீகத்தை வந்து நல்லா புரிஞ்சு அதில் ஆழவாக தெரிஞ்சு உள்ளே இறங்கும் பொழுது இங்கே நான் யாருக்குமே காம்படிஷன் கிடையாது, யாருமே எனக்கும் காம்படிஷன் கிடையாது. நான் ஏன் பொழப்பை சரி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பே எடுத்திருக்கேன். ஏதோ இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொழப்பு ஓட்டுறதுக்கு காசு பணம் வேறு மாதிரி அப்படி நான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சாமி எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நினச்சிக்கிறதோட உண்டு. நான் ஒன்றும் பெரிய லட்சக்கணக்கிலெல்லாம் வந்து சம்பாத்தியமெல்லாம் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வர்றதில்லை. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இன்றைக்கு வரைக்கும் உண்ண உணவுக்கோ உடுக்க உடைக்கோ தலைக்கு மேலே கூரைக்கோ திருவருள் எந்த குறையும் வைக்கல, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அதனால் யாரையாவது குறை பேசி தான் நான் வந்து சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. அப்படி ஒரு கால் அப்படி பண்ணினா தான் நமக்கு வந்து பாப்புலாரிட்டி வரும். ஏன்னா அப்படி மாறின நிறைய சேனல் எனக்கு தெரியும். இங்கிலீஷ் ஆனாலும் சரி, தமிழானாலும் சரி, அந்த வகையில் திருவருள் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால் பிறரை குறை பேசி நமக்கு பாப்புலாரிட்டி தேடிக்கிறதோ வியூஸ் அதிகமாக வாங்குறது, காசு பணம் சம்பாதிக்கிறது அப்படி அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தரை சார்ந்து இருந்துட்டு அந்த சார்பு இல்லாத மற்றவரை பேசணுமா அப்படின்னா, நம்ம கூட நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு
ஆரம்பத்திலேருந்தே நம்ம அப்படி இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் அதுவும் நமக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. வேறு இன்னொரு சிலர் என்ன சொல்கிறது உண்டுன்னா, நீங்கள் வந்து உங்களை நான் பெரிய உயர்ந்த ஒரு மதிப்பு மரியாதையோடு வச்சுருந்தேன், நீங்கள் அதை கெடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் என்னை மதித்து என்ன ஆக போகுது, நீங்கள் என்னை மதிக்கலைன்னா தான் என்ன ஆக போகுது இல்லையா? அதனால் எனக்கு ஏதாவது காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உங்களுக்கு நானும் போட்டியாளன் கிடையாது, எனக்கு நீங்களும் போட்டியாளன் கிடையாது. நான் உங்களை மரியாதையை கொடுக்கறதுனால உங்களுக்கும் புண்ணியம் இல்லை, நீங்கள் என்னை மதிக்கிறதுனால எனக்கும் புண்ணியம் இல்லை. அவரவர் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கு உண்டானது யார் அனுபவிக்க போகிறா? நாமே தான் அனுபவிக்க போகிறோம். அதனால் உங்கள் மேலே எனக்கு இருந்த மரியாதை கெட்டு போச்சு, நீ உங்களுக்கு அப்படி நினச்சிட்டு போங்க. நானாக அதுக்கு என்ன பண்ணுறது? நான் சொன்னேன்னா உங்களை அப்படி எல்லாம் இருங்கன்னு சொல்லி இல்லை. அப்படின்னா என்ன? ஆன்மீகத்தினுடைய புரிதல் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்குமே, இது கூட புரிஞ்சுக்கலையாங்கிறத என்னுடைய மனசில் ஒரே சின்ன இது. அப்போ நான் டெலிவர் பண்ணுறது சரியாக டெலிவர் பண்ணுறது இல்லையா? அதுதான் எனக்கு மனசுக்கு உள்ள இதாக இருக்குது. என்னென்னா, நான் தான் எதிர்த்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படி நினச்சிக்கிறேன். அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அந்த ஆளை பற்றி பார்க்கக்கூடிய பார்வை யாருடையதுன்னா அந்த ஆளை பற்றி இல்லை, அந்த ஆள்னால எனக்கு அந்த பார்வை வரதில்லை, என்னுடைய மனதினால தான் அந்த பார்வை விகாரம் வருது அப்படிங்கிறது வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படிங்கிறது எனக்கு சொல்ல வரல, கமெண்ட் பண்ணுறவங்கள சொல்கிறேன். அப்போ இவ்வளவு நாள் நம்ம பேசுனா அந்த ஆன்மீக பேச்சுக்கு என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பரவாயில்ல, திருவருள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நான் ஒன்றும் புதுசாக எதையுமே மறைக்கிறதே கிடையாது. நான் ஏதோ ஒன்று தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு ஏதோ ஒரு தனியாக ஒரு செய்தியை சொல்கிறேன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன சொல்கிறனோ அதே பயிற்சி தான் நம்ம எடுக்கிறோம். அதில் நமக்கு நல்ல ஒரு அனுபவம் வரும்பொழுது அந்த அனுபவத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துடுறேன். எதையுமே இது நாள் வரைக்கும் ஒரு நாளும் மறைச்சதே கிடையாது. அதனால பரவாயில்ல, உங்கள் மேலே மரியாதை போச்சு, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பார்க்காம போகிறேன். அது யாருக்குங்க போச்சு? ஆற்று மேலே கோவப்பட்டு காலை கழுவாமல் போனால் யாருக்கு இப்போ நட்டம்? எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இவ்வளோ நாள் வண்டி ஓடுது, சாமி நமக்குன்னு ஏதாவது ஒரு வாழ்க்கை எத்தனையோ நாள் இங்கே உயிரோடு இருக்கிறேன்னா அது நாள் வரைக்கும் ஏதாவது ஒன்று படி அளந்துருக்குமில்ல. அது யாரும் தடுக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தே தீரும். அதில் ஒரு கவலையும் இல்லை. நம்ம வண்டி அது அப்படியே ஓடுன்னு பாருங்கள். அது ஒன்று. பிறகு நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் இது பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்க, நீங்கள் அப்படி தான் போகணும், அதை விட்டு போட்டு டிவேட் ஆகாதீங்கன்னா. அதுக்கு ஒரு நண்பர் கீழே இன்னொருத்தர், அவர் அப்படி தான் போகணும்னு நீங்கள் யாருங்க முடிவு எடுக்கிறது அப்படின்னு கேட்டார். கரெக்டான கேள்வி. நானாக இருந்ததுனால அதை கேட்டிருந்திருப்பேன். அந்த ஒரு இதுதான் சொல்கிறேனே, நானாக இருந்தேன்னா என்னை நானே திருத்திக்கணும். நான் ஏன் போய் நீ இப்படி இருன்னு சொல்ல போகிறேன் இல்லையா? இப்போ எல்லாருமே அதே நிலையில் தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லையா, நான் பெரிய ஆள் மூத்த ஆள் அப்படின்னு சொன்னால், மூத்த ஆளுக்கு யூடியூப்பில் என்னப்பா வேலை? அடுத்தவன் என்ன பண்ணி போனால் அதுக்கு உடனே அவசரப்பட்டு கமெண்ட் போடு, புத்தி சொல்கிறதுக்கு போ. அப்போ இன்னும் அந்த முதிர்ந்த நிலை வரலைங்கிறது தான் அதற்கு உண்டானது. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்? குறை பேசுறதுக்கு, குத்தி காட்டுற மாதிரி நிறுத்தலுக்கு அப்படி இதாகிடுச்சா? சரி, நீங்கள் அதை சொல்லலாம், அதனால் தப்பு இல்லை. இப்போவும் புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்? அதை முதல்ல புரிஞ்சு, இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்? இதெல்லாம் பண்ணும் பொழுது யாருக்கு ஆன்ம முன்னேற்றம் பாதிக்குது? எனக்கா? இல்லை, நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன நாள் வரைக்கும் இதற்கு உண்டான ஒரு கட்டளை நமக்கு இருக்கோ அந்த நாள் வரைக்கும் நான் வீடியோ போட தான் போகிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இந்த ஒரு பயணம் இல்லையே. 4 வருஷத்துக்குள்ளே தான் இந்த ஒரு பயணம். இந்த பயணத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும், அதுவும் திருவருள் நமக்கு காட்டும். அதனால் வரைக்கும் வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அது நாள் வரைக்கும் அதற்கு உண்டான ஒரு பயிற்சி முயற்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அப்புறம் சூழல் மாறும்பொழுது அதற்கேற்றாற் போல் மாற்றம் அப்படிங்கிறது நம்மகிட்ட வரதான் போகுது. அதுலேயும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இதை நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்படியெல்லாம் உங்கள் மைண்டை டைவர்ட் ஆயிடாதீங்க. ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது தான் முக்கியம். சுய ஒழுக்கத்தை நம்ம வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான். டக்குன்னு ட்ரிகர் ஆகிடக்கூடாது எதுக்காக இருந்தாலும். யார் ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க? இப்போ நம்ம ஒருத்தரை நம்புகிறோம், ஒருத்தரை வீடியோ பார்க்குறோன்னா அவங்க அப்படி இல்லையா, அப்போ இது எதுக்கு சொன்னாங்க? இந்த ஆராய்ச்சி என் மேலேன்னு இல்லை, யாராக இருந்தாலும் வர்றோம். அந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா, சரி இவங்க சொன்னது சரியில்லை, ஓகே அவ்வளோதானே, போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது அந்த வீடியோ சரியில்லை, அப்புறம் அடுத்த வீடியோ இது நல்லா இருக்கே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டு ஏற்றுக்குவோம், அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு தூத்தவோ இதுக்கு பாராட்டவோ ரெண்டுக்குமே ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு செய்தி அங்கே வந்து தான் சந்தோஷம். இன்னொரு செய்தி கேட்டோம், அதுக்கு நமக்கு மனசு ஒவ்வொருப்பா, ஓகே அதுவும் ஓகே, அது வேண்டாம் விட்ரு, அவ்வளோதானே. இவ்வளோ ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். இது இவ்வளோ ரியாக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஆத்ம விசாரணை டவுன் ஆயிடுது. நம்மளுடைய ஆத்ம விசாரணை டவுன் ஆகும்போது யாருக்கு ஆன்ம முன்னேற்றம் இல்லாமல் போகுது? நமக்கு தான் இல்லாமல் போகுது. நான் இதைத்தான் திருப்ப சொல்ல வரேன். பாதிப்பு உங்களுக்கு தான், எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனாலையா? நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன், அதனால் புரிஞ்சுக்கங்க.
எல்லா கமெண்ட்டையும் படிப்போம். ஒரு ஒரு இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை Q&A போடுறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போது ஞாயிற்றுக்கிழமை Q&A வருது. அப்போ அடுத்த திங்கள்லேருந்து சனி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய கமெண்ட்டையும் படிச்சிடும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷன் காட்டாது. அவ்வளோ கமெண்ட் என்னால் படிக்க முடியாது. அந்தந்த வாரத்துக்கு உண்டான 6 வீடியோக்கு உண்டான கமெண்ட்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு உண்டான அந்த நாளைக்கு உண்டான கமெண்ட்டையும் படிச்சிருவேன். அப்போ நிறைய இந்த மாதிரி மாறுபாடான வரும். நிறைய பேர் தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறோண்டு. நான் என்னைக்காவது ஒரு நாள் அதை ரியாக்ட் பண்ணியிருக்கேனா, எதாவது பண்ணியிருக்கேனா, ஒவ்வொரு நாள்லாம் மனசு என்னங்க திட்டுனதுக்காக இல்லை, என்னங்க இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா அது நம்ம ஒரு 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 இதில் போகும்பொழுது அது நல்லா இருக்குது, இந்த பாதை தவறு. ஏன்னா தவறுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2 வகையில் அது தவறுன்னு சொல்ல முடியும். ஒன்றா நான் அதில் சீக்கியாகி திருப்பி வெளியே வந்திருப்பேன். இல்லை என்னை சார்ந்தவர்கள் அதில் சிக்கி வெளியே வந்திருக்கணும், இல்லை இன்னும் அங்கே உழன்றுக்கிட்டு இருந்திருக்கணும். இது 2 தான் எனக்கு உண்டான அனுபவம். ஒன்று சுய அனுபவம், ஒன்று பார்ப்பதனால் கிடைக்கக்கூடிய அனுபவம். இந்த அனுபவத்தின் பேரில் பார்க்கும் பொழுது இப்படி புரியலையே என்ன ஏது அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு வருத்தம். அப்போ அதை சார்ந்து பின்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுக்கு ஒரு காணொலி போட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். அப்படி தான் நேற்றுலேருந்து என்ன இப்போ ND டாக்ஸ் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி இதுதான் சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் என்னை சாடுறதுனால ஒரு 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 இம்மி அளவு கூட எனக்கு எந்த பாதிப்பும் வராது. என்னை எந்த நாள் வரைக்கும் நம்ம முன்னே நின்று காக்கிறது திருவருள் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரணத்தினால இன்றைக்கி எந்த இதுவும் இல்லை. என்ன நமக்கு இறை படி அளந்ததோ அது கிடைத்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி இப்படி இருக்கிற நான் நாளைக்கு என்ன ஆவேன்னு தெரியாது. நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் இப்போ பார்க்குற இந்த நித்திலன் தெரியறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல இல்லைங்களா? சரிங்க, இப்படி பார்க்குறீங்கள நித்திலன், இந்த நித்திலன் தான் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் தான் இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறாள். ஸோ அதனால் என்னை பற்றி எதுவுமே தெரியாது. இதுபோல் உங்களுக்கு யாரை பற்றியுமே தெரியாது. ஏன் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு யாரையோ எதோ சொல்லி அதெல்லாம் பண்ணி யாருக்கு பாதிப்பு? ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்பு. இப்போது நான் இதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறக்கூடிய மனோநிலையில் இருக்கிறனால கடந்து போக முடியுது. இல்லை இது உள் வாங்கி கொண்டு மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு ஆளாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர்கள் படக்கூடிய வருத்தம் அவர்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தவறாக புரிஞ்சு அவர்களுடைய மனசை காயப்படுத்துறீங்களே, அந்த காயத்திற்கு உண்டான கர்ம பலனை யார் அனுபவிப்பா? அவர்களும் அனுபவிக்கணும், அது உங்களுக்கும் சேரும். ஏன் ஏற்கனவே சுமக்கிற மூட்டையை கீழே போட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் புது மூட்டையை போட்டு சுமக்காட்டேன் இல்லைங்களா? இதெல்லாம் தாங்க நான் சொல்ல வர்றது. இப்போது ஒருத்தர் தப்பு செய்கிறாருன்னா இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு 4 பேர் பார்க்குறாங்கன்னா எல்லா தப்பையும் நான் சுட்டி காட்டுறதில்ல. ரொம்ப மோசமாக அற்று மோசமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது வெளியே ஒரு மக்கள் பார்க்குறாங்க, சில 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அத்தனை பேர்த்துக்கு தவறான ஒரு புரிதலில் போயிருமேங்கிற ஒரு ஒரு எண்ணத்தினால வெளியிடக்கூடிய ஒரு சிலது தான். இங்கே பாருங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சாடணும்னு எனக்கு சரி. நான் சாடக்கூடிய ஆட்கள் யாராவது ஒருத்தர் எங்கூட அவங்க ஒரு கனெக்டிவிட்டியில் இருப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டிங்களா? உங்களுக்கு பார்த்தா எதிரியா காம்படிஷன் அந்த கண்ணோட்டத்திலேயே குதிரை கடிவாளம் கட்டின மாதிரியே தான் இருக்கிறீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அப்படி ஆகிப்போச்சு இல்லை? யூடியூப்பில் தன்னுடைய சுய தேவைக்காக வீடியோ போடுற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்காக மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாருமே அப்படி இல்லை. நிறைய நல்ல யூடியூபர்ஸும் இங்கே உண்டு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அவர்கள் வெளியே யாருக்குமே தெரியவே மாட்டாங்க. அவங்க இருக்கிறதுலே கம்மி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு, கம்மி ஒரு இதில் மட்டும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, வியூஸ் கவுண்ட்லேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கால சூழல் அப்படி. பட் தட் இஸ் ஓகே. அப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்குது. அதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு பாருங்களேன். அதனால் எல்லாத்தையும் இப்படியே பார்க்குறத விட்டு போட்டு கொஞ்சம் அந்த கடிவாளத்தை நீக்கிட்டோம்னா இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நாம் கற்றுக்கலாம், நம்ம முன்னேறதுக்காக மட்டும். பிறர் யாருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தினால பிறருக்கெல்லாம் பெரிய இது இல்லை. அது ஞானியாகும் பொழுது பிறருக்கு உதவியாக இருக்கும். அதனால் வரைக்கும் நம்ம முன்னேற்றத்துக்கு பேர் உதவியாக இருக்கும். அவ்வளோதான். ரைட். இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி நானும் பாட்டி பேசிகிட்டே இருந்துட்டேன். இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. சரி, ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி உண்டான பதிவு. பார்ப்போம் இனி இதுக்கு என்னென்னலாம் கமெண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்தேன். நன்றி.